உங்கள் கடன் சுமை குறைஞ்சு நீங்கள் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா நாளை தினம் செவ்வாய்க்கிழமையில் வர அமாவாசையில் இப்போ சொல்ல போகிற பணவசிய பரிகாரத்தை செய்யுங்க. நாளை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க. தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. அதில் தாழம்பு குங்குமத்தை கொட்டுங்க. ஒரு மாதுளை மரம் குச்சி இல்லை நெல்லி மரம் குச்சி ஏதாவது ஒன்று கிடச்சா எடுத்துக்கோங்க. அப்படி இரண்டுமே கிடைக்கலனாலும் வலது கை ஆள்காட்டி விரலால் நீங்கள் குங்குமத்திற்கு மேலே ஓம் ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை எழுதுங்க. அப்படி எழுதும் போது உங்களுடைய குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினச்சி மகாலட்சுமி தாயையும் நினச்சி இந்த வார்த்தையை அந்த குங்குமத்து மேலே எழுதி மனசார உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கடன் பண கஷ்டம் வீட்டில் வறுமை இதெல்லாம் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை வைங்க. பணம் உங்களுக்கு சீக்கிரமாக வசியமாகணும் அப்படின்ற பிரார்த்தனையும் செய்யுங்க. தட்டில் இருக்கிற குங்குமத்தை மாலை 6 மணி வரை அப்படியே பூஜை அறையில் விட்டுடுங்க. மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் மீண்டும் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த குங்குமத்தை எடுத்து ஸ்ரீம் அப்படின்னு சொல்லி நெற்றியில் இட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு ஸ்ரீம்ன்ற வார்த்தையை சொல்லி அந்த குங்குமத்தை நீங்கள் நெற்றியில் இட்டுட்டு வந்தால் உங்கள் குடும்பத்திற்கு பண வசியம் ஏற்படுங்க. நம்பி செய்யுங்கள்.